வேலூர் மாவட்டம் கொல்லைமேடு கிராமத்தில் பிறந்து 9 நாட்களேயான பெண் குழந்தையை எருக்கம்பால் ஊற்றி கொலை செய்த வழக்கில் கைதான குழந்தையின் பெற்றோரை 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா ஒடுக்கத்தூர் அடுத்த அந்த பொம்மன்முட்டை கொல்லைமேடு கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஜீவா, டயானா தம்பி. இவர்களுக்கு பிறந்து 9 நாளான, அதாவது 27ஆம் தேதி ஒரு பெண் குழந்தை, பச்சிளம் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த பெண் குழந்தை எருக்கம்பால் ஊற்றி கொலை செய்த சம்பவம் அதாவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண் குழந்தை வேண்டாம் என்பதற்காக கொலை செய்ததாக தம்பதியினர் இருவரும் போலீசில் வாக்குமூலம் அளித்த நிலையில் அவர்கள் மீது வேப்பங்குப்பம் போலீசார், அதாவது சட்டம் 103/1, அதாவது 232 BNS, அதாவது BNS என்பது பாரத நியாய சன்சிதா ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தம்பதியர்கள் இருவரையும் சிறையில் அடைக்க JM 1 நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். இந்த நிலையில் அவர்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி சத்யகுமார் உத்தரவிட்டார். இதனையடுத்து குழந்தையின் தந்தை ஜீவாவை வேலூர் ஆண்கள் மத்திய சிறையிலும், அதாவது குழந்தையின் தாய் டயானாவை வேலூர் பெண்கள் மத்திய சிறையிலும் அடைத்தனர். அதன் பின்னதாக 15 நாட்கள் காவல் முடிந்து வருகின்ற பிறகு 22ஆம் தேதிக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை என்பது தொடங்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.